ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான உளுந்து வடை, அதுவும் உளுந்தே இல்லாமல் 10 நிமிஷத்தில் எப்படி வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கெட்டியான ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இது நீங்கள் லைட் அவலோ, அந்த லேசான அவல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இந்த கெட்டி அவல் போடுறீங்க அப்படின்னா இதை ஊற வைக்கிற டைம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். பட் லைட் அவல் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை ஊற வைக்கிற டைம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள். நீங்கள் லேசான அவல் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கோங்க. அப்போ தான் வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். நம்ம இந்த கெட்டி அவல் எடுத்துருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் இதை கையில் மசிக்க முடியாது. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இதை ஒரு சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு உளுந்து மாவு பதத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சேன், சரியாக அரைப்படவே இல்லை. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே இருந்தது. ஸோ மறுபடியும் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கெட்டியாக உளுந்து மாவு மாதிரியே. நீங்கள் அந்த பட்டை அவல் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைக்கவே தேவையில்லை, கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிலினா மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே மல்லி இலை அதையும் நல்லா நறுக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை இலை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுக்கோங்க. கூடவே மிளகு ஒரு 5லேருந்து 7 போல் மிளகு நல்லா இந்த மாதிரி இடி உரலில் இடித்து போட்டுக்கோங்க. காரமும் வரும், அதே நேரத்தில் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். 1 கப் அவல் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்ததாக கூடவே இந்துப்பு போட்டிருக்கேன், அதுதான் பிங்க் கலரில் இருக்குது. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா அந்த வடை நல்லா பஃபியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் கூட லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் உளுந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துக்கலாம். அடுத்ததாக இதை எண்ணெயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம உளுந்து எப்படி போடுவோம் பார்த்தீங்களா, உளுந்து வடைக்கு அதே மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். தண்ணியை கையில் நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உளுந்து மாவு அளவுக்கு இது பயங்கர சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வந்துக்கலாம் ஈஸியாக. நல்லா பொசுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் சேர்த்துற வேண்டியதான். அளவளவாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 2 போட்டுட்டு ஆயிலோட சூடு கொஞ்சம் கரெக்டான டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். நிறைய போட்டோம் அப்படின்னா என்னாகும்னா அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வேகாது, வதன்னு போயிடும், கிறிஸ்பியாக வராது. இப்போ இது ஒரு சைடு நல்லா கோல்டன் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கலர் மாறி இருக்குது, அப்படியே திருப்பி போட்டுடலாம். உளுந்து வடையை விடவே இது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா நம்ம அவலில் பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியாக நம்மளோட அவல் வடை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா பொசுன்னு வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கெஸ்ட்டு வராங்கன்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க இதை அவலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே கண்டே பிடிக்க முடியாது. டேஸ்ட்டு அவலில் செஞ்ச மாதிரியே இருக்காது, உளுந்து வடை மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்த பேட்சை நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு
ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த உளுந்து வடை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.